காட்டு விலங்குகள் பத்தின இதுவரை நீங்கள் கேட்டிராத சில அரிய தகவல்கள். இந்த விலங்குகள் பார்க்க எவ்ளோ கம்பீரமா இருக்கோ அதே அளவுக்கு கம்பீரமான குணாதிசயங்களையும் கொண்டது. ஓநாய்கள் குடும்பமா வாழும். குடும்பத்தோட தலைவன் தலைவி, அதாவது ஆல்பா மேல் அண்ட் ஃபீமேல் குடும்பத்தோட பாதுகாப்பு மற்றும் உணவு ஊட்டக்கூடிய பொறுப்பை ஏத்துக்குது. மத்த விலங்குகள் மாதிரி இல்லாம ஆண் ஓநாய் தன் துணையை தவிர எந்த பெண்ணோடையும் உறவு கொள்வது மற்றும் ஃபேமிலி இன்செஸ்ட் செய்வது கிடையாது. துணை செத்துட்டா வாழ்நாள் முழுக்க தானும் துணை இல்லாம வாழ்ந்து செத்து போகுது. வேட்டைக்கு போக உடல் தெம்பு இல்லாத வயசான ஓநாய்க்கு குடும்ப இளசுகள் குகைக்கே உணவு கொண்டு வந்து சேர்க்கும். ஆண் ஹைனா பிறந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் தான் அதுக்கு ராஜ உபச்சாரம். 2 வயசு ஆன உடனே தாய் ஹைனா விரட்டி விட்டுரும். புதிய கூட்டத்தின் ஆண்களுடன் சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டுமே அதுங்க கூட்டத்துல சேர்த்துக்கும். ஆனா கூட்டத்தின் ஹைரார்கியோட கடைசி மெம்பராக சேர்த்துக்கும். ஒரு ஹைனா கூட்டம் ஹைரார்கி அடுக்குகளால் ஆனது. முதல் அடுக்குல தலைவி தாய் ஹைனா இருக்கும். 2வது அடுக்குல அதன் குட்டிகள் இருக்கும். 3வது அடுக்குல தன் வளர்ந்த பெண் ஹைனாஸ். பின்வரும் அடுக்குகள்ல வெளியிலிருந்து சேர்த்துக்கிட்ட ஆண்களும் இருக்கும். உணவு சங்கிலியில் மேல் அடுக்கில் உள்ள ஹைனா சாப்பிட்டு வீசுற மிச்ச மீதிதான் கீழடுக்குகள் உள்ள ஹைனா சாப்பிடணும். தலைவி ஹைனா விற்கும் தன் பெண்களுக்கும் ஃபர்ஸ்ட் கிரேட் உணவு கிடைப்பதால் பார்க்கவே கொழுத்து போயிருக்கும். கடைசி அடுக்குகளில் உள்ள ஹைனாவிற்கு எலும்புகள் மட்டுமே மிஞ்சும். எலும்புகளை கடித்து கடித்து பற்கள் எல்லாம் உடைந்து நியூட்ரிஷன் கிடைக்காம பேட் கண்டிஷன்ல பார்க்கவே பாவமா இருக்கும். ஹையரார்கி அடுக்குல தனக்கு மேல் இருக்கிற ஆண்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் மட்டுமே ப்ரொமோஷன் ஆகி அதுங்களுக்கு கொஞ்சம் கரியாவது கடிக்க கிடைக்கும். தலைவி ஹைனா கூட்டத்துக்கு வெளியே இருக்கிற ஆணுடன் மட்டுமே உறவு கொள்ளும். என்னது, சீத்தாஸ் நாய்களா? பூனைகளே கிடையாதாமே? கொஞ்சம் உன்னிப்பா உத்து கவனிச்சீங்கன்னா ஒரு சீட்டாகவோட முகம் பூனை மாதிரியும் பாடி நாய் மாதிரியும் இருக்கும். பூனை குடும்பத்திலேயே சீட்டாக்களுக்கு மட்டும்தான் நாய்கள் போன்ற பாதம் இருக்கும். உலகின் மிக வேகமான நாய் கிரேஹவுண்ட் டாக். சீட்டாவோட பாதங்கள் இதனோட பாதங்களோட பக்கத்துல ஒத்துப்போகுது. சீட்டாக்களுக்கு உலகின் மிக வேகமான மிருகம் என்கிற பட்டத்திற்கு இந்த பாதங்கள் ஒரு முக்கியமான காரணம். காட்டு பூனை குடும்பத்திலேயே கர்ஜிக்க முடியாத ஒரே பூனை சீத்தா. நாயை போல ஒலி எழுப்பவும் குறைக்கவும் மட்டும்தான் முடியும். சீட்டாக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் கூட நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு மட்டுமே வரக்கூடிய ஸ்பெஷலான நோய்கள். எல்லா சீத்தாக்களுக்கும் ஜீன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எந்த உயிரினங்களிலும் பார்க்க முடியாத விந்தை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுமேரியன் மக்களால நாய்க்கும் பூனைக்கும் கிராஸ் பிரீடிங் செய்யப்பட்டு மரபணு மாற்றப்பட்ட விலங்கா சீத்தாஸ் இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.